பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய நம்பரே கலெக்ட் பண்ணிருக்கு. எவ்வளவு அப்படிங்கறத பார்ப்போம். இது இல்லாம டிஎன் 2026 அப்படிங்கிற படம் அதுவுமே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங். இது இல்லாம போன வாரம் ரிலீஸ் ஆன லீடர் காளிதாஸ் 2 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் யூத் இன்னுமே தொடர்ந்து பெரிய கலெக்ஷன். துரந்தர் 2 பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான். ரொம்ப சில பேர் மட்டும்தான் சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. அந்த ஃப்ரேமோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா அப்படிங்கிற படம். ராம்கி அவர்களோட படம். ராம்கி கௌதமியோட படம். அந்த படத்துல கண்ணாலே காதல் கவிதை அப்படிங்கிற பாட்டு பயங்கர பாப்புலர். அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் தனசேகரன் எம், கரீம், முகுந்தன் ராதிகா எம், பார்த்திபன் ஜே, அப்புறம் ராமகிருஷ்ணன் கண்ணன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி இந்த படம் நேத்து 14வது நாள் இந்தியால 2,09,00,000, 55,21,00,000 இந்த படம் இந்தியால இதுவரையும் இந்த 14 நாள்ல கலெக்ட் பண்ணிருக்கு. $430 மில்லியன் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்குங்க. கிட்டத்தட்ட 4,000 கோடி கிட்ட நெருங்கி வந்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $200 மில்லியன். த சூப்பர் மேரியோ கேலக்சி மூவி அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் இந்தியால 32 லட்சம். டோட்டலா இந்த படம் இதுவரையும் இந்தியால 6 நாள்ல 5,49,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. $429 மில்லியன் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படமே 4,000 கோடி கிட்ட நெருங்கி கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியன் கரன்சி படி இந்த படத்தோட பட்ஜெட் $110 மில்லியன். ரப்டார் ரேடியோ 3 அப்படிங்கிற பஞ்சாபி பிலிம் நேத்து 6வது நாள் இந்தியால 58 லட்சம், உலகம் முழுக்க 70 லட்சம். 6,38,00,000 இந்தியாலையும், 12,11,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ரக்காசா அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1,03,00,000, உலகம் முழுக்க 1,39,00,000. டோட்டலா 11,19,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 17,74,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. 25 கோடி பட்ஜெட். அப்புறம் பைக்கர் அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1,19,00,000, உலகம் முழுக்க 1,80,00,000. டோட்டலா 11,72,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 16,93,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் அல்லு அர்ஜுனோட ரேஸ் குராம் அப்படிங்கிற படம் நேத்து ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் டே 1 எவ்வளவு கலெக்ஷன்னா ஆந்திரா தெலுங்கானால 2,19,00,000, உலகம் முழுக்க 2,85,00,000 இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. ரீ ரிலீஸ்ல ஒரு செம்ம கலெக்ஷன், செம்ம ஓப்பனிங். அப்புறம் மலையாளம்ல ஆடு 3 நேத்து 21வது நாள் கேரளால 32 லட்சம், உலகம் முழுக்க 35 லட்சம். 51,79,00,000 கேரளாலையும், 123,36,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட். வாழ 2 அப்படிங்கிற இந்த படம் வெறும் 7 நாள்ல 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நேத்து கேரளால 7,21,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 71,00,000, ஓவர்சீஸ்ல 4,25,00,000, உலகம் முழுக்க 12,17,00,000 இந்த படம் நேத்து 7வது நாள் கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 48,26,00,000 கேரளாலையும், 5,91,00,000 ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸ்ல 48,89,00,000, உலகம் முழுக்க 103,06,00,000. வெறும் 7 நாள்ல இந்த படம் 100 கோடியை கடந்திருக்கு. 150 கோடி 200 கோடியெல்லாம் கடந்து போயிடும் போல, அந்த அளவுக்கு பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. வெறும் 10 கோடி தான் இந்த படத்துக்கு பட்ஜெட். பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் கென் கருணாஸோட யூத் நேத்து 21வது நாள் தமிழ்நாட்டுல 62 லட்சம், உலகம் முழுக்க 96 லட்சம். இதுல ஆந்திரா தெலுங்கானால மட்டும் ஒரு 20 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 50 கோடியே 80 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 73 கோடியே 73 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால மட்டும் 5 கோடியே 45 லட்சம். துரந்தர் 2 நேற்று 21வது நாள் தமிழ்நாட்டுல 24 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 54 லட்சம், கர்நாடகால 93 லட்சம், கேரளால 12 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8 கோடியே 89 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 13 கோடியே 49 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 36 கோடியே 29 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 94 கோடியே 50 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 127 கோடியே 6 லட்சம் கர்நாடகாலையும், கேரளால 18 கோடியே 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 973 கோடியே 21 லட்சம், ஓவர்சீஸ்ல 403 கோடியே 60 லட்சம், உலகம் முழுக்க 1,653 கோடியே 51 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. 250 கோடி பட்ஜெட். சோ 21வது நாள், அதாவது 21 நாள் டோட்டல் கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,580 கோடி கிட்ட புஷ்பா 2 கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் 1,650 கோடிக்கு மேல, கிட்டத்தட்ட 70 கோடி கிட்ட டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆனா 21வது நாள் ரெண்டு படத்தையும் கம்பேரிசன் பண்ணும்போது, அதாவது துரந்தர் 2 13 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. புஷ்பா 2 20 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான்
இந்த 2000 கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட்டை கடக்க முடியும். பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற படம் நேத்து 13வது நாள் தமிழ்நாட்டுல 13 லட்சம், உலகம் முழுக்க 14 லட்சம், 6 கோடியே 47 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 7 கோடியே 34 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 7.5 கோடி பட்ஜெட். பரத் அவர்களோட காளிதாஸ் 2 நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டுல 17 லட்சம், இந்தியால 18 லட்சம், 1 கோடியே 66 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 81 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். அப்புறம் லெஜண்ட் சரவணா அவர்களோட லீடர் அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டுல 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 9 லட்சம், ஓவர்சீஸ்ல 12 லட்சம், உலகம் முழுக்க 76 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 4 கோடியே 63 லட்சம் தமிழ்நாட்டிலும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 77 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 15 லட்சம், 32 கோடி பட்ஜெட். மீதி படங்களோட வசூலை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல நீங்க மெம்பர் ஆகணும் அப்படின்னா கீழே ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி ஜாயின் ஆக்கிக்கோங்க. ஏன்னா மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் சில வீடியோஸ் எர்லி ஆக்சஸா கிடைக்கும். ஸோ உங்களால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் டக்காய்ட் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஒரு பெரிய ஓப்பனிங்கே வரப்போகுதுங்க. ஏன்னா ஆந்திரா தெலுங்கானால இதுவரையும் 2 கோடியே 15 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 58 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 68 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு செம்ம ஓப்பனிங் வரப்போகுதுங்க. அப்புறம் டிஎன் 2026 அப்படிங்கிற படம் நட்டி அவர்களோட படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு 13 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் 14 லட்சமும் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 1 ஒரு 25 இருந்து 30 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டுமே எதிர்பார்க்கலாம். அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய நம்பரே கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 2 கோடியே 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 91 லட்சம், கர்நாடகால 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 14 லட்சம், ஓவர்சீஸ்ல 33 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 3 கோடியே 88 லட்சம் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டுமே 6ல இருந்து 7 கோடிக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவர்சீஸ்ல 1.5 கோடி வரையுமே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் கண்டிப்பா ஒரு 3 கோடி 2.5ல இருந்து 3 கோடி கிட்ட டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது அப்படின்னா இந்த படம் வேர்ல்டு வைடு அப்ராக்சிமேட்டா 10ல இருந்து 12 13 கோடி கிட்ட கூட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுதுங்க எல்ஐகே படத்துக்கு. இருந்தாலும் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. டே 1 எல்ஐகே படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணும் அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு வந்து 78 இயர்ஸ் ஆஃப் சந்திரலேகா அப்படிங்கிற படம். இந்த படம் வந்து தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை இன்னுமே நிறைய பேர் பார்த்துட்டு எப்படி 1948ல இப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு காட்சி அமைப்பு. இந்த படத்துல ஒரு பேண்ட் சீன் வரும். அதாவது நிறைய பேர் பேண்ட்ல வாசிக்கிற சீன் ஒன்று இருக்கும். அந்த பாட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு பீரியடுக்கு ஒரு முழு படத்தையே 50,000 60,000க்கு எடுத்த காலகட்டம் அது. அந்த டைம்ல ஒரு பாட்டுக்கு மட்டுமே 5 லட்சம் கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 30 லட்சம். அன்னைக்கு பீரியட்ல இந்தியாலே பிக்கஸ்ட் பட்ஜெட் படம் அப்படின்னு இதை தான் சொல்றாங்க. பாக்ஸ் ஆபீஸ் 1 கோடியே 65 லட்சம், கிட்டத்தட்ட சவுத் இந்தியாலேயே 1 கோடிக்கு மேல வசூல் பண்ண முதல் படம் இதுதான். இந்த வசூலை முறியடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. இந்த படத்துக்கு ஃபுட்ஃபால்ஸ் மட்டுமே 3 கோடிக்கு மேல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியா முழுக்க. இந்த படம் அப்பவே பேன் இந்தியா படமா, அதாவது தமிழ் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க ஹிந்திலையுமே இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்குங்க இந்த படத்துக்கு. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, இன்ன வரையும் நம்ம பேசக்கூடிய ஒரு படம். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு. இந்த படம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க, உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கறத. அப்புறம் இன்னைக்கு வந்து 28 இயர்ஸ் ஆஃப் நினைத்தேன் வந்தாய் 1998ஆம் ஆண்டு வந்து இந்த படம் வசூல் ரீதியா பெரிய வெற்றி படமாச்சு. பாடல்கள்லாம் அப்படிப்பட்ட ஹிட். முக்கியமா இந்த படத்துல நம்ம விஜயை தாண்டி தேவயானிய பயங்கரமா நம்ம பாராட்டி ஆகணும். இந்த படத்துல அவங்களோட கேரக்டர் அவ்வளவு சூப்பரா இருக்கும். டபுள் ஹீரோயின் கான்செப்டா இருந்தாலுமே இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் அப்படிங்கிறது தேவயானி தான். அவங்கள சுத்தி தான் கதை போகும். அவங்கள பொண்ணு பார்க்க வர மாதிரி தான் விஜய் வருவாரு. கடைசியில அவரோட தங்கச்சியை லவ் பண்ற ஒரு விஷயம் நடக்கும். பாட்டுல இருந்து ஒவ்வொரு சீன்ல இருந்து அவங்களோட நடிப்புல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட்னு சொல்லுங்க. இந்த படம் வசூல் ரீதியா 4 கோடி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 1 கோடி, 2 கோடியே 40 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்குங்க. வசூல் ரீதியா பெரிய வெற்றி. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.